Very good morning and marvelous Monday, students. To wish them our safety of children and home members from Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Elachipalayam. During 12th standard, second unit, genetics, the topic of Mendelian characters, monohybrid and then dihybrid, trihybrid பார்த்தோம். They are relevant to the next one of topic linkage. The last class we will discuss about the linkage. Mendelian character to prove the law of independent assortment. சார்பின்றி ஒதுங்குதல் விதி. The scientists to say the law of independent assortment or in universal. மெண்டல் சொன்னது அனைத்து தாவரங்களுக்கும் சார்பின்றி ஒதுங்குதல் விதி பொருந்தும் என்று கூறினார். ஃபர்ஸ்ட் சார்பின்றி ஒதுங்குதல் விதினா என்ன? law of independent assortment. Two pair of character combined in a hybrid of homologous chromosome, its segregation of one pair of character is independent to the other pair of character. இரண்டு இணைப்புகள் கொண்ட தாவரங்களில் நிகழும் கலப்பில் ஒரு இணை பண்புக்கான கேரக்டர், அதாவது ஒன் பேர் ஆஃப் கேரக்டர் தனித்து பிரிதல் மற்றொரு இணை பண்புக்கான காரணிகள் தனித்து பிரிவதை சார்ந்திருக்காது. ஒன் பேர் ஆஃப் கேரக்டர் ஆர் இண்டிபெண்டன்ட் டு த அதர் பேர் ஆஃப் கேரக்டர் டியூரிங் த செக்ரிகேஷன் டைம். இதுதான் சார்பின்றி ஒதுங்குதல் விதின்னு மெண்டல் சொன்னார். எல்லாத்துக்கும் எல்லா பிளான்ட்டுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோட்டப்பட்டாணியில் பீ பிளான்ட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை செக் பண்ணாங்க. நிறைய கேரக்டரை எக்ஸ்பெரிமெண்டல் கண்டக்ட் பண்ணி பார்த்தாங்க. அதில் ஒரு டாபிக் தான் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். The tendency of gene to stay together during the separation of chromosome or during the inheritance time. பிணைப்பான ஜீன்கள் ஒரு தாவரத்தின் குரோமோசோமில் உள்ள மரபணுக்கள் அல்லது ஜீன்கள் டெண்டன்சி ஆஃப் ஜீன் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்தப்பட்டால் does not involve in a recombination during the meiosis time. ஒரு பண்புக்கான காரணி எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்தப்பட்டால் the tendency of gene to stay together during the separation of chromosome in a inheritance time, this is a linkage. இதை நம்ம லிங்கேஜ்னு சொல்லுவோம். இந்த லிங்கேஜ் தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணது. ஒன்லி லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆர் இன் யூனிவர்சல் அப்படின்னு சொன்னதில் லிங்கேஜ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட் ஆர் நாட் இன் யூனிவர்சல், அனைத்து தாவரங்களுக்கும் சார்பின்றி ஒதுங்குதல் விதி பொருந்தாது. தோட்டப்பட்டாணிக்கு வேணால் பொருந்தி இருக்கலாம், மற்ற தாவரங்களுக்கு பொருந்தாது அப்படின்றத லிங்கேஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. த லிங்கேஜ் அப்படின்னா பிணைப்பு தொகுதின்னு சொல்லுவோம். த லிங்கேஜ் ஃபினாமினான் ஆர் டிவைடட் இன்டு கப்ளிங் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் தென் ரிப்பல்சன் எக்ஸ்பெரிமெண்ட். பிணைப்பு என்பது இணைப்பு மற்றும் விலகல் இரண்டு பண்புகளை அடிப்படையாக கொண்டது. த கண்டக்டட் பை த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் பேட்சன் அண்ட் தென் புன்னட். த எக்ஸ்பெரிமெண்டல் மெட்டீரியல் ஆர் ஸ்வீட் பீ. எக்ஸ்பெரிமெண்டல் மெட்டீரியல் ஆர் ஸ்வீட் பீ. த கேரக்டர் செலக்ட் த எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு பிளான்ட்டுக்குன்னா ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கும், ஆனால் அவர் எடுத்துக்கிட்டது ஃப்ளாரோட கலர் எடுத்துக்கிட்டாரு. த சேஃப் ஆஃப் த போலன் கிரெயின் எடுத்துக்கிட்டாரு. ஒய் திஸ் ரேசியோ ஆர் கெட் மாடிஃபைடு இன் ஏ மியாசிஸ். மெண்டல் சொன்னது ஏன் இதுக்கு பொருந்தலை அப்படின்றத இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ கப்ளிங்னா ஃபஸ்ட்டு என்ன? இணைப்புனா என்ன? ஃபஸ்ட்டு டூ டாமினன்ட் அல்லீல் அல்லது ரெசசிவ் அல்லீல். இப்போ டாமினன்ட் அல்லீல் பார்த்துருக்கோம். அண்ட் தென் ரெசசிவ் அல்லீல் ரெண்டு பேருமே இருக்காங்க. டாமினன்ட் அல்லீலும் இருக்காங்க, ரெசசிவ் அல்லீலும் இருக்காங்க. ரெண்டு பேருமே இருந்தும்
ஒரே குரோமோசோமில் டாமினன்ட் அலீல்னா பர்பிள் லாங் அண்ட் தென் ரெட் ரவுண்ட். சேம் குரோமோசோம் homologous chromosome tend to inherit together in same gamete. Two dominant allele or recessive allele present in same homologous chromosome tend to inherit together into same gamete. This is called as a coupling, also known as a cis configuration. ஒத்திசைவு குரோமோசோம்களில் காணப்படும் இரண்டு ஓங்குத்தன்மை அல்லீல்கள் அல்லது ஒடுங்குத்தன்மை அல்லீல்கள் ஒரே கேமிட் மூலம் ஒன்றாகவே மரபுவழி அடைதல் இணைப்பு அல்லது சிஸ் வகை என்று பெயர். The experimental conducted by Batson and Punnett. Experimental materials sweet pea Lythris odoratus. The experimental character, flower color and then shape of the pollen. In Batson and Punnett conducted the purple flower dominant over the red flower, long pollen dominant over the round pollen. The gametes are capital P and capital L. The red flower and round pollen are recessive, small p and small l. It present in a same homologous chromosome. The gametes said to be a capital P, capital L, small p and then small l. Small p and small l. இந்த ஆங்கிளில் நம்ம இப்போ பார்க்குறோம். வா capital P and small p எடுத்துக்கிறோம். That F1 generation ப்ளூ லாங் கிடச்சிருக்கு. கேபிட்டல் பி இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் நோட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். புக்கில் வெறும் டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அதை கிராஸ் பண்ணி பார்த்துக்கணும். F1 ஜென்ரேஷனில் கேபிட்டல் பி, ஸ்மால் பி, கேபிட்டல் எல் அண்ட் ஸ்மால் எல். திஸ் இஸ் எ பர்பிள் லாங் அண்ட் தென் பர்பிள் லாங் போலன் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் the said to be a test cross. இப்போ நம்ம என்ன சொல்ல எடுத்திருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் கிராஸை எடுத்திருக்கோம். டெஸ்ட் கிராஸ் அப்படின்றது என்ன? F1 ரிசல்ட் வித் ரெசசிவ் பேரண்ட். இப்போ ரெசசிவ் பேரண்ட்டாக எது இருக்குது? ரெட் ஃப்ளார் அண்ட் தென் ரவுண்ட் போலன் இருக்குது. அப்போ கேமிட் நம்ம எடுத்துக்கிறோம். கேமிட் எடுக்கும்போது கேபிட்டல் பி கேபிட்டல் எல் ஒரு கேமிட், கேபிட்டல் பி ஸ்மால் எல் அனதர் கேமிட், ஸ்மால் பி கேபிட்டல் எல், ஸ்மால் பி அண்ட் தென் ஸ்மால் எல் into small p small l. இப்போ capital P small p capital L small l, small p capital P small l small l, small p capital L small l, small p small l small l. So purple long, purple round, red long, red round. இப்போ parental character நம்ம என்ன எடுத்திருக்கோம்? Purple flower long pollen into red flower and round pollen. The new variety purple round and red long. In Mendelin dihybrid cross, it said to be a parental or 50% parental character, another recessive parental or 50%. The accepted ratio 1:1:1. பேரண்டல் ரெண்டு பேரண்ட்லேயும் 50-50 கேரக்டர் வந்திருக்கணும். பட் இங்கே கிடைச்ச எக்ஸ்பெரிமெண்ட்டில் த அப்சர்வ் ரேஷியோ 7:1:1:7 பிகாஸ் பேரண்டல் கேரக்டர் ஆர் மோர் ஓவர் தேன் த ரீகாமினன்ட். பேரண்டல் கேரக்டர் தான் அதிக அளவில் வந்திருக்கு, ரீகாமினன்ட் குறைவாக இருக்குது. 44-88% வந்து பேரண்டல் கேரக்டரே வந்திருக்கு. ரிமைனிங் 12 மட்டும்தான் நியூ வெரைட்டி இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. So, why this ratio get modified in Mendelin character? Mendelோட கேரக்டருக்கு இது ஏன் டோட்டலாக மாறி இருக்கு? Because they are a linked ஜீன்கள். இந்த ஜீன்கள் இணைந்த ஜீன்கள். ஒரு ஜீன் இன்னொரு ஜீனுக்கு நியரஸ்டாக இருக்கும்போது அதோட ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் லோவாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருப்போம். டிஸ்டன்ஸ் ஒரு குரோமோசோமில் உள்ள ஜீன்கள் டிஸ்டன்ஸ் அதிகரிச்சதுன்னா ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் புதிய வகை தோன்றதும் அதிகரிக்கும். ஒரு ஜீனுக்கும் இன்னைய ஜீனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு குறைவாக இருந்துச்சுன்னா அதில் வரக்கூடிய ரீகாம்பினேஷன் புதிய தலைமுறையான ரீகாம்பினேஷன் அளவு குறைவாக இருக்கும். அதிகமாக இருந்தால் அதிகமாகவே இருக்கும் பர்சன்டேஜ். குறைவான ஜீன்களுக்குடைய தொலைவு குறைவாக இருந்துச்சுன்னா
புதிய தாவரங்களோட உருவாக்கமும் குறைவாக தான் இருக்கும். அப்போ மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்டல் இந்த ஸ்வீட் பீக்கு பொருந்தவில்லை. த நெக்ஸ்ட் ஒன் ரிபல்சன். ரிபல்சனில் அப்படியே இது ஆப்போசிட். அப்படியே பாருங்கள், ரிபல்சன் கேரக்டர் த டாமினன்ட் ஆர் ரெசசிவ் allele present in two different plant, they inherit apart into different gamete. It is called as ரிபல்சன் அல்லது டிரான்ஸ்கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம்களில் 2 ஒங்குத்தன்மை அல்லது ஒடுங்குத்தன்மை அல்லீல்கள் ஒரே கேமிட் மூலம், அதாவது வேற வேற கேமிட் மூலம் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேமிட் இருந்துச்சுன்னா அதை சிஸ் வகை, டிரான்ஸ் வகை அல்லது ரிபல்சன் அப்படின்னு சொல்லுவோம். விலகுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பர்பிள் லாங் எடுத்திருக்கோம், இதில் பர்பிள் ரவுண்டு எடுத்திருக்கோம். அதே மாதிரி ரெட் ஃப்ளார் லாங் போலன். அதுதான் ஒங்குத்தன்மை அல்லது ஒடுங்குத்தன்மை அலீல்கள் வெவ்வேறு கேமிட்டுகள் மூலம் மரபோலை அடைதல் விலகல் வகை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் டிரான்ஸ்கான்ஃபிகரேஷன். If the dominant or a recessive allele present on 2 different plants, they inherit apart into different gametes. The cross between purple flower dominant over the red flower, the round pollen dominant over the long pollen. The cross said to be a capital P and small p and capital L. In gamete, the gamete are capital P and small p, capital L and small p. Purple long. இப்போ பர்பிள் ரவுண்ட் போலனும் கிடைக்கல, ரெட் ஃப்ளார் லாங் போலனும் கிடைக்கல, பர்பிள் லாங் கிடைச்சிருக்கு. இன் திஸ் F1 ஜென்ரேஷன் கிராஸ் would be a டெஸ்ட் கிராஸ். இந்த F1 ஜென்ரேஷனை நம்ம டெஸ்ட் கிராஸ்க்கு உட்படுத்தணும். டெஸ்ட் கிராஸ்ங்கிறது என்ன? F1 ரிசல்ட் வித் ரெசசிவ் பேரண்ட். அப்போ இதில் ரெசசிவ் பேரண்ட் எடுத்துக்கிறோம். F1 ரிசல்ட் என்ன? கேபிட்டல் P ஸ்மால் p, கேபிட்டல் L அண்ட் ஸ்மால் எல். ரெசசிவாக எடுத்துக்கிட்டா ஸ்மால் p ஸ்மால் எல். அப்போ கேபிட்டல் P கேபிட்டல் L, capital P small l, small p capital L, small p small l into small p and small l. இப்போ கிராஸ் பண்ணுங்க. capital P small p capital L small l. அடுத்தது capital P small p small l small l, small p small p capital L small l. அடுத்தது small p small p small l small l. purple long, purple round, red long and then red round. ஓகேவா? இப்போ பேரண்டல் கேரக்டர் எது? பர்பிள் ஃப்ளார் ரவுண்ட் போலன். அடுத்தது அனதர் ரெசிவ் பேரண்ட் எது? ரெட் ஃப்ளார் லாங் போலன். அப்போ இதோட எக்ஸெப்டட் ரேஷியோ என்ன? 1:1:1:1 இஸ் த ஃபாலோ த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், பட் இட் should not follow the Mendelian inheritance. So the observed ratio is 1:7:7:1. நியூ காம்பினேஷன் 12%, பேரண்டல் காரக்டரும் 88%. இதில் நமக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இன் திஸ் கேமிட், அதாவது பர்பிள் ஃப்ளார் ரவுண்ட் போலன் அண்ட் ரெட் ஃப்ளார் லாங் போலன் F2 ஜென்ரேஷன் டஸ் நாட் ஃபாலோ த மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா திஸ் ஜீன்கள் ஆர் ரிபல்சன் மெத்தடை ஃபாலோ பண்ணிருக்கு. Because it present in 2 different plant, they inherit apart into different gamete. வேற ஒரு இடத்தில் மரபொலி அடைந்திருக்கின்றன. The coexistence of gene in the same chromosome during inheritance is said to be a linkage. அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்தப்படும். இதுதான் லிங்கேஜ்னு சொல்லுவோம். ஒரே இடத்துல இருந்தால் ஒன்றாகவே கடத்தப்படும். கப்ளிங் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேமிட்ல இருந்து கடத்தப்பட்டுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமிட் அன்லிங்க்டு ஜீன்கள் அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் 3 மார்க் கொஷின், கைண்ட் ஆஃப் லிங்கேஜ். கைண்ட் ஆஃப் லிங்கேஜ் proposed by the scientist T.H. Morgan. There are 2 kind of the linkage. One is a complete type, another one is a incomplete type. இந்த டைப் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லிங்கேஜ்னால் மறுபடியும் ஒரு டைம்
recall பண்ணிப்போம். Coexistence of gene in the same chromosome during inheritance is said to be a linkage type. ஒரு குரோமோசோமில் உள்ள ஜீன் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டால் எவ்வித மரபு வழியும் அடையாமல் does not follow the recombination during the meiosis time. Thus gene or linkage gene in this linkage gene said to be a complete type. Another one is a incomplete type. முழுமையான பிணைப்பு முழுமையற்ற பிணைப்புன்னு சொல்லுவோம். The experimental conducted by the T.H. Morgan. The experimental or conducted the Drosophila and then maize. The character of the experimental red eye color and then wing type. The complete linkage definition. The linked genes are located very close together on the same chromosome. Such genes do not exhibit crossing over. This phenomenon are complete linkage. 2 markla complete linkage கேட்பான். The linked gene located very close together on same chromosome. Such gene do not exhibit crossing over. This phenomenon is called complete linkage அப்படின்னு சொல்லுவோம். முழுமையான பிணைப்பு மற்றும் முழுமையற்ற பிணைப்பு. ஒரு குரோமோசோமில் காணப்படும் மரபணுக்களின் இருப்பிடம் மிக அருகில் அமைந்தால் குறுக்கேற்றம் நிகழ வாய்ப்பில்லை. இந்நிகழ்வுதான் முழுமையான பிணைப்பு. ஒரு பெஞ்சில் 5 பேர் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு ஃபஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம லிங்க்டு ஜீன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டையும் 5th ஸ்டூடெண்ட்டையும் நம்ம அன்லிங்க்டு ஜீன்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? இவன் முழுமையான பிணைப்பு முழுமையற்ற பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்கம்ப்ளீட் லிங்கேஜில் என்ன? த லிங்க்டு ஜீன் எஸ்கேபிட் சம் கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவர் அட்டன் பண்ணால் இந்த ஃபினாமினான நம்ம இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னு சொல்லுவோம். த எக்ஸ்பெரிமெண்டல் கண்டக்டர் C.B. Bridges in the year 1919. The experimental material are Drosophila melanogaster. The character selected the experiment in flower color and then Drosophila eye color and then wing types. The complete linkage in male Drosophila. நிறைய இடத்துல இது நடக்காது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். சில பிளான்ட்டில் சுத்தமாகவே இது நடக்காது, ஆனால் ரொம்ப ரேராக ட்ரோசோஃபிலாவில் நடந்திருக்குன்னு த எக்ஸ்பெரிமெண்டல் கண்டக்டர் த மார்கன் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதில் கம்ப்ளீட் லிங்கேஜை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது நமக்கு C.P. Bridges. First one, the Bridges, red eye and purple red eye dominant over the purple eye, western wings on long wings are dominant over the vestigial wings. ரெட் ஐ டாமினண்ட்டாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா பர்பிள் ஐக்கு. லாங் விங் டாமினண்ட் ஓவராக இருக்குது. யார் அப்படின்னா வெஸ்டிஜியல் விங்ஸ்க்கு. நீண்ட இறகு கொண்டது மற்றும் குட்டை இறகு கொண்டது. சிவப்புக்கண் குட்டை இறகையும் ஊதாக்கண் சிவப்புக்கண் குட்டை இறகையும் ஊதாக்கண் சிவப்புக்கண் குட்டை இறகையும் ஊதாக்கண் எடுத்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். நீண்ட இறகையும் எடுத்து கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ரெட் ஐ அண்ட் தென் பர்பிள் ரெண்டையும் எடுத்து கிராஸ் பண்ணுறோம். அதில் பேரண்டல் கேரக்டர் ஆர் கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் அண்ட் கேபிட்டல் எல். இப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால் எல் ஸ்மால் ஆர் கேபிட்டல் எல் in F1 generation capital R small r capital L and then small l நாலு கிடைச்சிருக்கு. In this experiment in test cross ratio test crossக்கு நம்ம இது பண்ணுறோம். இப்போ test cross அப்படின்றப்ப எதை நம்ம எடுத்துக்கிறோம்? ரெசசிவ் எடுத்துக்கிறோம். ரெசசிவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எது? வெஸ்டிஜியல் விங்ஸையும் another one வெஸ்டிஜியல் விங்ஸும் நெக்ஸ்ட் ஒன் பர்பிள் ஐ எடுத்துக்கிறோம். இப்போ கிராஸ் பண்ணும்போது கேபிட்டல் ஆர் small l and small r capital R F1 generation
the cross should be a small r, small l, small r and then small l. Then gamete are produced capital R and small l, small r and capital L into small r and small l. 4 gamete are produced. The red eye vestigial wings, capital R and small r, small l, small l. Then small r, capital L and small l. The accepted ratio, the 50% of one pair, then another 50% of another pair. I mean red eye vestigial wings and purple eye long wings. But it observed ratio 1:1. 50% கிடைக்கக்கூடிய இடத்துல 25% 25% தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் அப்படின்றது இல்லை. ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டது ரெட் ஐ வெஸ்டிஜியல் விங்ஸையும் பர்பிள் ஐ அண்ட் லாங் விங்ஸ் டியூரிங் த F2 ஜென்ரேஷன். F2 ஜென்ரேஷன் நம்ம கிடைக்கக்கூடிய ரேஷியோ பேரண்டல் கேரக்டர் அப்படியே கிடைச்சிருக்கு. நியூ ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் இங்கே ப்ரூவ் ஆகலை. ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது the linked gene are located very close together on same chromosome, so do not escape it in crossing over. crossing overல குரோமோசோம்கள் மியாசிஸ் ஸ்டேஜில் தனியாக பிரிஞ்சு போகும். குரோமோசோம்கள் போகுமே வழிஞ்சி ஜீன்கள் இன்ஹெரிட் ஆகாது. ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் நமக்கு ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்காது. அதே போலவே நெக்ஸ்ட் ஒன்னையும் the next one incomplete linkage in maize, the experimental conducted in Hutchinson, the experimental material in maize, the character select the experiment are seed color and shape of the seed. கலரையும் அவர் ஷேப் ஆஃப் த சீடையும் எடுத்திருக்காரு. வண்ணமுடைய முழு விதை, வண்ணமற்ற சுருங்கிய விதையை பெட்ரோல் பண்பை எடுத்திருக்காரு. capital C and then small capital C, capital S and then small c, small s. The phenomenon of incomplete linkage or the linked gene escapes from crossing over. This phenomenon is called as incomplete linkage. மரபணுக்கள் ஒரு குரோமோசோமில் உள்ள ஜீன்கள் மிக தொலைவில் அமைந்திருந்தால் கண்டிப்பாக குறுக்கேற்றம் நிகழ, கிராசிங் ஓவர் நிகழ வாய்ப்புள்ளது. இது காரணமாக பெற்றோர் மற்றும் பெற்றோர் அல்லாத சேர்க்கைகள் உருவாகும். இப்பிணைப்பே முழுமையற்ற பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். நான் பேரண்டல் காம்பினேஷன் அண்ட் தென் பேரண்டல் காம்பினேஷன் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ். திஸ் லிங்க்டு ஜீன்கள் சம் கிராசிங் ஓவர் ஆர் எஸ்கேபிட். This is a incomplete. They observed in maize, they reported by Hutchinson, the color full sheets and then colorless. capital C, capital S and then small c, small s cross பண்றோம். நம்ம கிடைக்கக்கூடியது capital C, capital S and small c, small s in F1 generation. capital C, capital S, capital C, small c, capital S and small s. It's said to be a test cross. இதை டெஸ்ட் கிராஸ்க்கு இன்வால்வ் பண்ணும்போது capital C, small c, capital S and small s, the cross between a small c, small c, small s, small s. So capital C எடுத்திருக்கோம், இந்த பக்கம் small c எடுத்து கிராஸ் பண்ணும்போது capital C and then capital C small c கிடச்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் ஃபுல் ரெசசிவ் பேரண்டல் கிடச்சிருக்காங்க. நியூ காம்பினேஷனும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ பேரண்டல் ப்ராஜனி அண்ட் தென் நியூ ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு. பேரண்டல் வந்து 96 ஆகும், நியூ வெரைட்டி வந்து 4% நமக்கு கிடச்சிருக்கு. இப்படி இந்த 4% இந்த மாதிரி கிராசிங் ஓவர் நமக்கு கிடச்சிருக்கு. த ரேஷியோ ஆஃப் incomplete linkage. The linked genes are escaped some chromosome of same homologous chromosome. ஒரு குரோமோசோமில் உள்ள ஜீன்கள் அதாவது மரபணுக்கள் தொலைவில் இருக்கும்போது ரீகாம்பினேஷன் நிகழ வாய்ப்புள்ளது. அப்போ தொலைவில் இருக்கனால அந்த ஜீன்களை நாம் என்ன ஜீன்கள்னு சொல்லுவோம்? ஆல்ரெடி யூ நோ தட் unlinked gene or syntonic gene, the gene located on apart
far from of same homologous chromosome. This gene or syntenic gene. ஒரு குரோமோசோமில் உள்ள ஜீன்கள் குறிப்பிடத்தக்க தொலைவில் அமைந்திருந்தால் அவர்கள் ஒன்றாகவே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட மாட்டார்கள். புது காம்பினேஷன் வரும். இந்த பிணைப்பு முழுமையற்ற பிணைப்பு என்றழைக்கப்படுகிறது. The next one linkage group. 1 மார்க்கில் பார்த்துக்கோங்க. 2 மார்க்கில் linkage group definition கேட்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன் யூகேரியட் எல்லாத்துலேயுமே குரோமோசோம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஜீன்களும் லீனியர் ஃபேஷனில் தான் இருக்கும். Without the gene are present in chromosomal part are centromere. This one is a centromere, another one is a chromatid and centromere is said to be a chromosome. In eukaryotic cell, the genes are arranged in a chromosome linear fashion. The position of the gene is present in one chromosomal part. This is said to be a locus. குரோமோசோமில் ஜீன்கள் அமைந்துள்ள இடத்தின் பெயர் லோக்கஸ்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பஸ் எடுத்துக்கிறோம். பஸ்ஸில் சீட்டு வரிசையாக இருக்கும். அந்த சீட்டை நம்ம லோக்கஸ்னு சொல்லுவோம். பேசஞ்சர் உட்காரோம், அவங்கள நம்ம ஜீன்கள்னு சொல்லுவோம். இப்போ பஸ்ஸு சீட்டை தூக்கிட்டு போகுதா, சீட்டை பஸ்ஸை தூக்கிட்டு போகுதா அப்படின்னா பஸ் தான் எடுத்துகிட்டு போகும். அப்போ குரோமோசோமில் தான் ஜீன்கள் இருக்கும். இந்த ஜீன்கள் அப்படின்ற வேர்டை ஜொஹான்சன் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணார். த ஜீன்ஸ் ஆர் கேரிட் த குரோமோசோம்ஸ் ஆர் ஜீன்ஸ் ஆர் கேரிட் ஆர் இன் ஏ குரோமோசோம் அப்படின்றவர் பிரிட்ஜஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு சொன்னார். குரோமோசோமில் ஜீன்களை சுமந்து கொண்டு செல்கின்றன, ஜீன்கள் குரோமோசோமில் செல்கின்றன அப்படின்ற வேர்டை பிரிட்ஜஸ் சயின்டிஸ்ட் சொன்னார். த டேர்ம் வேர்ட் ஆர் ஜீன் ஆர் ஜொஹான்சன். இப்போ லிங்கேஜ் குரூப் அப்படிங்கிறது த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன் ஆன் எ குரோமோசோம் இன் லீனியர் ஃபேஷன் இன் ஆல்வேஸ் ஆஃப் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். த பொசிஷன் ஆஃப் த குரோமோசோம் இன் லோக்கஸ். The group of linearly arranged linked gene on a chromosome. This group is linkage group. ஒரு குரோமோசோமில் அருகருகே அமைந்துள்ள பிணைப்புற்ற ஜீன்களை தான் நம்ம லிங்க்டு ஜீன்கள். அந்த குரூப்பை அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய எல்லா ஜீன்களும் டோட்டலாக சேர்த்து நம்ம லிங்கேஜ் குரூப் அல்லது பிணைப்பு தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். The number of linkage group is always corresponding to the haploid set of chromosome. ஒரு குரோமோசோமில் உள்ள பிணைப்புகளின் தொகுப்பு அது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த குரோமோசோமில் உள்ள ஒற்றைமைய குரோமோசோம் எண்ணிக்கைக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் த ஆர்கானிசம் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் லிங்கேஜ் குரூப் மியூக்கர் பக்கத்தில் எழுதிக்கோங்க, ஃபங்கை. மியூக்கர் பக்கத்தில் பூஞ்சை அப்படின்னு எழுதிக்கோங்க, ஃபங்கை. தென் ட்ரோசோஃபில்லா மெலனோகாஸ்டர் ஃப்ரூட் ஃப்ளை. தென் ஸ்வீட் பீ இனிப்பு பட்டாணி. நியூரோஸ்போரா ஃபங்கை. மெய்ஸ் மக்காச்சோளம் ஆஞ்சியோஸ்போம். இந்த மியூக்கரோட லிங்கேஜ் குரூப் 2. அப்போ அதோட ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் 2 தான். டிப்ளாய்டாக இருந்தால் 4 பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ட்ரோசோஃபில்லாவோட ஹேப்ளாய்டு 4, அப்போ டிப்ளாய்டுனா 8. அதோட லிங்கேஜ் குரூப் ஆஸ் யூஷுவல் 4. ஸ்வீட் பீ 7. தென் நியூரோஸ்போரா 7. சோளத்தோட லிங்கேஜ் குரூப் 10. அதே மாதிரி அதோட ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் எண்ணிக்கையும் 10 தான். இது வரைக்கும் லிங்கேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கிராசிங் ஓவர்.